இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோ இல்லை வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோ வந்து எப்படி டேரெக்டாக வந்து எந்த ஒரு ஆப்போ இல்லை எந்த ஒரு வெப்சைட்டும் யூஸ் பண்ணாமல் கேலரியில் சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து முன்னாடின்னு இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரியோ ஒரு போஸ்ட்டோ டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஏதாச்சும் ஒரு ஆப் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணியோ இல்லை அந்த ஸ்டோரியோட உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பில் லாகின் பண்ணியோ அதை வச்சு தான் வந்து மற்றவங்க ஸ்டோரியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க ஸ்டோரி டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுடைய ஸ்டோரியவே நீங்கள் வந்து ஆடியோவோட மியூசிக்கோட எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படி இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஸ்டோரி இருக்கு இல்லையா, உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேவ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்டோரி வந்து மியூசிக் இல்லாமல் தான் சேவ் ஆகும். எல்லாரோட ஸ்டோரியுமே நார்மல் மியூசிக் இல்லாமல் தான் சேவ் ஆகும். அடுத்து ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி டேரெக்டாக மியூசிக்கோட சேவ் பண்ணி போடுறப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது போஸ்ட்டாக போடுவாங்க. சப்போஸ் அது வந்து ஒரு வீடியோ போஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அது வந்து காப்பிரைட்ஸ் வர காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியை டவுன்லோட் பண்ணிட்டு மியூசிக் இல்லாமல் டவுன்லோட் ஆகும். அப்புறம் யாராவது ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாதீங்க, ஒரு சேட் முன்னாடி போய் நின்று கேமரா சிம்பிள் இருக்கும். ஸோ கேமரா சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணி இந்த ஒன்ஸ் வியூவில் மெசேஜ் வந்து ஆக்சுவலாக எல்லாரும் சென்ட் பண்ண தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வியூ மெசேஜ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த கேமரா செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவே இல்லை அந்த ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கீப் இன் சேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரிப்ளை சேட்னு ஒன்று காட்டும், அப்புறம் கீப் இன் சேட்னு ஒன்று காட்டும். நீங்கள் வந்து கீப் இன் சேட் அப்படின்னு கொடுத்துருக்க. கீப் இன் சேட் அதுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா கீப் இன் சேட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மேலே வந்து அதுக்கு நீங்கள் ஒரு மியூசிக் செட் பண்ணணும். எந்த மியூசிக்னா நீங்கள் ஸ்டோரியில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதே மியூசிக் வந்து இதில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் கீப் இன் சேட் வந்து அப்படியே போகும். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இப்போ சேவ் ஆகிடும். நீங்கள் இப்போ திருப்பி போய் உங்கள் கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரி வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து டவுன்லோட் ஆகிடும், எந்த ஒரு ஆப்மே இல்லாமல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கீப் இன் சேட் கொடுத்துட்டு அந்த இடத்துல உங்கள் மியூசிக் அதே மியூசிக் இதில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான். திருப்பி அதை சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த டைம் சேவ் ஆகிறப்போ அது வந்து ஒரு மியூசிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா பண்ண முடியும். அண்ட் வீடியோவில் தான் வீடியோ யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எனிதிங் யூ கேன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.